இன்று உலகில் வாழும் அநேகர் வெளியரங்கமான காரியங்களுக்கு, சடங்குகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் தங்கள் ஆத்மாவிற்கு உள்ளான குணங்களுக்கு கொடுப்பதில்லை. அது மட்டுமல்ல, வெளியரங்கமான சடங்குகளை செய்பவர்களை பாவிகள் போல பார்ப்பது உண்டு. இதை பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். வாருங்கள். அருமையானவர்களே, மீண்டும் உங்களை இந்த ஊடகத்தின் மூலமாய் சந்திக்க செய்த கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வேத வசனங்களை தொடர்ந்து கேட்டு உங்கள் கருத்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் வெவ்வேறு வழிகளிலே எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இன்று நாம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரம் அரசனாகிய இயேசுவின் அடுத்த கட்ட பயணத்தை பற்றி சொல்லுகிறது. அவர் இப்பொழுது சிலுவையை நோக்கி செல்ல தொடங்குகிறார். மத தலைவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததையும் அவர்களுக்கும் இயேசுக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டைகளையும் நாம் முன்பே பார்த்தோம். இந்த அதிகாரம் வேதபாரகர்களோடும் பரிசேயர்களோடும் இயேசுவுக்கு இருந்த மோதலை உச்ச கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. இதில் விறுவிறுப்பான பல சம்பவங்கள் நடக்கின்றன. பாருங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். வேதபாரகர்களும் பரிசேயர்களும் எருசலேமிலிருந்து வெகு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். இதற்கு முந்தைய அதிகாரத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஒரு பாலைவன பகுதிக்கு சென்றிருந்ததை பார்த்தோம். அங்கே மக்கள் ஒரு சாதாரண உணவகத்தை கூட காண முடியாத நிலையில் இருந்ததால் இயேசு அவர்களுக்கு உணவு கொடுத்தார். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த மத தலைவர்கள் இயேசுவின் போதனைகளை கேட்க இவ்வளவு தூரம் வந்தது ஒரு நல்ல விஷயமாக தோன்றலாம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவர்கள் அவரை பாராட்டவோ அல்லது அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளவோ அங்கே வரவில்லை. மாறாக அவரை விமர்சிக்கவே வந்தார்கள். இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு அல்ல என்பதை நாம் உடனே புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் இயேசுவின் மீது வேத வாக்கியங்களை மீறியதாக குற்றம் சுமத்தவில்லை. அதற்கு பதிலாக தங்கள் பாரம்பரிய வழக்கங்களை மீறியதாக குற்றம் சாட்டினார்கள். இந்த பாரம்பரியங்களையும் அவர்கள் திருச்சட்டத்திற்கு இணையானதாக கருதினார்கள். அவருடைய சீடர்கள் ஏன் கைகளை கழுவவில்லை என்று அவர்கள் அறிய விரும்பினார்கள். அவர்கள் குறிப்பிடுவது நாம் சாதாரணமாக செய்யும் சுகாதாரமான கை கழுவுதலை அல்ல, அது ஒரு மத சடங்கு ரீதியான சுத்திகரிப்பாகும். இன்றும் பல மக்கள் ஏதோ ஒரு வெளிப்படையான சடங்கை செய்து தங்களை வெளிப்புறமாக சுத்தமாக்கி கொண்டால் மட்டுமே போதும் என்று நினைக்கிறார்கள். பாருங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இயேசு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர்கள் தங்களின் பாரம்பரியத்திற்காக கடவுளின் கட்டளையே மீறுவதாக கூறுகிறார். அவருடைய பாரம்பரியம் ஒரு மனிதனை திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்க அனுமதித்தது. இது மிகவும் வியப்பான ஒன்றுதான். அதை செய்வதற்காக அவர்கள் மிகவும் தந்திரமான ஒரு வழியையும் வைத்திருந்தார்கள். 4ஆம் வசனம் பாருங்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவனது கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவது என்பது அவர்களுக்கு தேவையான ஆதரவை அளிப்பதை உள்ளடக்கியது. ஆனால் அந்த பொறுப்பிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக அவர் ஒரு வழியை கண்டுபிடித்திருந்தார்கள். அதாவது, தங்கள் பணத்தை கடவுளுக்கு கொடுக்கும் காணிக்கை என்று அறிவித்து விடுவார்கள். அப்படி செய்துவிட்டால் பெற்றோரை ஆதரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் நம்பினார்கள். மோசேயின் சட்டத்தை மீறுவதற்கு ஒரு மனிதனுக்கு இது ஒரு பக்தியுள்ள வழியாக அமைந்தது. ஒரு கிறிஸ்தவனை சோதித்து பார்ப்பதற்கான சிறந்த வழி அவனுடைய பணப்பை தான் என்று இப்பொழுதும் நான் நம்புகிறேன். இன்று ஒரு கிறிஸ்தவனின் நிலையை அளவிடும் கருவி எதுவென்றால், அவன் தன் சொந்த பணத்தையும் கடவுளுடைய பணத்தையும் எப்படி கையாளுகிறான் என்பதுதான். இயேசுவின் காலத்தில் இருந்த அந்த மத தலைவர்கள் மனிதர்கள் தங்கள் பொறுப்பிலிருந்து தப்பிக்கொள்வதற்காகத்தான் உதவி செய்தார்கள். கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பதற்கு முன்பாக நாம் வாங்கிய கடன்களை நேர்மையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றே கடவுள் விரும்புகிறார். நீங்கள் கடவுளுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக உங்கள் குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். முன்பொரு காலத்திலே ஒருவருக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் இருந்தது. ஒருமுறை அவர் சம்பளம் வாங்கியவுடன் தன் போதகரிடத்திலே வந்து தன் குடும்பம் பசியால் வாடிக்கொண்டிருக்கும் நிலையிலும் தனது வருமானத்தில் பாதியை கடவுளின் பணிக்காக கொடுக்க முன்வந்தார்.
இதை போதகர் அறிந்த பொழுது அவரிடம் விவரமாக பேசினார். முதலிலே அவர் போதகரின் பேச்சை கேட்டு வருத்தப்பட்டார். ஆனால் இறுதியிலே அவர் தன் சொந்த குடும்பத்தையே அலட்சியம் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார், புரிந்து கொண்டார். மக்கள் தங்கள் பொறுப்புகளிலிருந்து தப்பிப்பதற்காக இது போன்ற ஒரு பக்தி வேஷத்தை போடுவது தவறானது. பாருங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசிக்கிறேன். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். இயேசு அந்த வேதபாரர்களையும் பரிசேயர்களையும் மாயக்காரர்கள் என்று அழைத்தார். வேத வசனங்களிலேயே இது மிகவும் பயங்கரமான வார்த்தை தான். இதற்கு இணையான வேறு வார்த்தை எதுவும் இல்லை. ஆனால் அன்று இருந்த அதன் பொருள் இன்று நாம் புரிந்து கொள்வதை விட சற்று மாறுபட்டதாக இருந்தது. இன்று நமக்கு இது ஒரு கடுமையான சுடுகின்ற வார்த்தையாக தோன்றலாம். ஆனால் இயேசுவின் காலத்திலே இது ஒரு நாடகத்திலே நடிக்கும் நடிகரை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. ஒரு நாடகத்திலே தனக்கான வசனம் வரும்பொழுது நடிகர் பேசாமல் அவருக்கு பதில் பின்னால் இருந்து பேசுகிறவரை இது குறித்தது. அதாவது வேத பாரகரும் பரிசேயரும் மதத்தின் பெயரால் நடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று இயேசு அவர்கள் மீது குற்றம் சுமத்தினார். அந்த மத தலைவர்கள் மக்கள் சடங்கு ரீதியாக கைகளை கழுவுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் கடவுளுக்கு மிக முக்கியமான ஒன்றான இருதயத்தின் நிலையை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். மிகவும் பக்தி உள்ளவர்களைப் போல காட்டிக்கொண்டே அவர்கள் மோசேயின் சட்டத்தை மீறி வந்தார்கள். அருமையானவர்களே, நாமும் கூட எதையும் நியாயப்படுத்துவதிலே கைதேர்ந்தவர்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் சாப்பிட வருவதற்கு முன் கைகளை கழுவு என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே பிள்ளைகள் தொலைக்காட்சியிலே, மொபைல் ஃபோனிலே எதை பார்க்கிறார்கள் என்பதை கவனிக்கிறதில்லை. உண்மையிலே அதுதான் அவர்களின் இருதயத்தை பாதிக்கிறது. நிச்சயமாக பிள்ளைகள் கைகளை கழுவ வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களின் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. சரி, இப்பொழுது இயேசு இன்னும் விரிவாக இதை விளக்கப் போகிறார். கவனியுங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10 முதல் 11ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இயேசு போதித்த மிகச்சிறந்த தத்துவம் என்னவென்றால், ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துவது என்பது அவனது ஆன்மீகம் சார்ந்தது, அவனுடைய உடல் சார்ந்தது அல்ல. மத்தேயு 15:12 அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர்கள் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். இயேசு அந்த பரிசேயர்களை புண்படுத்தும் விதமாக பேசியதைக் கண்டு சீஷர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இதுவரை இயேசுவுக்கும் அந்த மத தலைவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தன. ஆனால் இந்த நேரத்திலே இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. இருந்தாலும் இயேசு தொடர்ந்து தன் சீடர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் பிரதித்திரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். நன்றாக கவனிங்கள், இங்கே நாற்று என்ற சொல் அமைப்பு என்பதை குறிக்கிறது. அதாவது என் பரலோக பிதா நடாத எந்த ஒரு மத அமைப்பும் வேரோடே பிடுங்கப்படும் என்றுதான் இயேசு கூறுகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். இது எனக்கு ஒரு நகைச்சுவையான கூற்றாக தெரிகிறது. அதே சமயம் இதில் ஒரு கூர்மையான கிண்டலும் ஒளிந்திருக்கிறது. ஆம், பரிசேயர்கள் பார்வையற்ற வழிகாட்டிகளாக இருந்தார்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் தன் சீஷர்களிடத்திலே ஓமைகள் வழியாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்களால் அவர் சொல்ல வந்த கருத்தை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து கவனியுங்கள், மத்தேயு 15:16 முதல் 18 வரை வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இன்று நாம் வாழும் இந்த காலத்திலும் இது அப்படியே நடப்பதை நாம் பார்க்கலாம். நாம் ஒரு புதிய ஒழுக்க நெறி காலகட்டத்திலே இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 5:20 சொன்னது போல, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லும் ஒரு காலத்தை நாம் அடைந்து விட்டோம். பரிசுத்த வேதத்தை நம்பும் நம்மை போன்றவர்களை பழைய காலத்தவர்கள் என்றும்
முற்றிலும் தவறானவர்கள் என்றும் உலகம் கருதுகிறது. சரி, எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு ஒரு மனிதன் தன் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே வெளிப்படுத்தலாம் என்று சொல்லும் இந்த சுதந்திரமான காலத்தில் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? புதிய ஒழுக்க நெறியா கிடைத்தது? இல்லை பிரியமானவர்களே, அதே பழைய விஷயங்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. தீய சிந்தனைகள், கொலைகள், விபச்சாரம், வேசித்தனம், பொய் சாட்சி, தேவதூஷணம் மற்றும் திருட்டுகள். நாம் உண்மையில் ஒரு ஆபத்தான பிரச்சனைகளின் மூட்டையை திறந்து விட்டோம். இப்பொழுது நாம் பெரும் சிக்கலிலே இருக்கிறோம். மனிதன் கட்டுப்படுத்தப்பட வேண்டியவன். இந்த பூமியிலே மிகவும் கொடூரமான ஒரு விலங்கு மனிதன்தான். நாம் மற்ற விலங்குகளை கூண்டிலே அடைக்கிறோம். ஆனால் மனிதனோ எதையும் செய்ய சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். மனித இனம் என்ன செய்யும் என்பதை இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இவைதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றும் அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இன்று நம்மை சுற்றியுள்ள எல்லா இடங்களிலேயும் பள்ளிகள், ஏன் சபைகள், தொலைக்காட்சி, வானொலி என அனைத்திலும் பாலியல் ரீதியான விஷயங்களே முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. விளம்பர பலகைகள், பத்திரிகைகளின் அட்டைப்படங்கள் மற்றும் செய்தித்தாள் தலைப்புகள் என எங்கு பார்த்தாலும் இதுவே நம் கண்களை உறுத்துகிறது. அருமையானவர்களே, இவைதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகின்றன. இதிலிருந்து எனக்கு பாதிப்பு இல்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள். இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. பேச்சு சுதந்திரம் என்ற உயரிய வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய குழந்தைகளும் இளைஞர்களும் இன்று தீட்டுப்படுத்தப்படுகிறார்கள். மனிதனின் உள்ளத்திலே இருந்த தீயவை இப்பொழுது வெளியே வரத் தொடங்கி இருக்கின்றன. கர்த்தர் இங்கே ஒரு மிக முக்கியமான உண்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இப்பொழுது நம்முடைய ஆண்டவர் தமது பொது ஊழிய காலத்திலே முதல் முறையாக இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே செல்கிறார். இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவே வந்தார். அவர் தனது சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்பிய போது இஸ்ரவேலின் நகரங்களுக்கு மட்டும் செல்லும்படியாகவும் அதன் எல்லைகளை தாண்டி போக வேண்டாம் என்றும் கட்டளையிட்டார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை புறக்கணித்தார்கள். அதனாலே அங்கே யூத மத தலைவர்களோடு மோதல்கள் உருவாயின. இப்பொழுது என்ன நடக்கிறது? இயேசு தாமே இஸ்ரவேலின் எல்லைகளை கடந்து சென்று மற்றொரு முக்கியமான கொள்கையை நிலைநாட்டுகிறார். அவர் இப்பொழுது யூதர் அல்லாத பிற இன மக்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய அழைப்பு இதுதான்: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் தொடர்ந்து மத்தேயு 15:22-23 பாருங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்த சீரோபேனிக்கிய பெண் பல இனங்களின் கலவையான ஒரு பின்னணியை கொண்டவள். மேலும் அவள் ஒரு உண்மையான பிற இனத்து பெண். இவளுடைய தேசத்தை பற்றி மார்க் 7:26 நாம் வாசிக்கலாம். இயேசுவை தாவீதின் குமாரனே என்று அழைப்பதற்கு அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவள் அவ்வாறு அழைத்த பொழுது அவர் அவளுக்கு ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரிடம் வந்து, இவள் நம்மை தொடர்ந்து கத்திக்கொண்டே வருகிறாள், இவளை அனுப்பிவிடும் என்றார்கள். அவள் அவர்களுக்கு ஒரு தொந்தரவாக, ஒருவேளை சிறிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தாள் என்று சொல்லலாம். மத்தேயு 15:24 பாருங்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இது ஒரு கடினமான வார்த்தையாக தோன்றலாம். ஆனால் அதுதான் உண்மையான நிலைப்பாடு. தாவீதின் வம்சத்திலே வரப்போகும் ராஜாவை குறித்த அனைத்து தீர்க்கதரிசிகளின் நிறைவேறுதலாக இயேசு முதலில் தம்மை முன்வைத்தார். இந்த உண்மையை அந்த பிற இன பெண் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இயேசு யூதர்களின் ராஜாவாகவே வந்தார். இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் முதலில் தீர்க்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாயிருந்தது. அவர் சிலுவையிலே மரித்த பொழுது அவருக்கு மேலிருந்த அறிவிப்பு பலகையிலே இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. சரி, இப்பொழுது இந்த பிற இன பெண் என்ன சொல்கிறாள் பாருங்கள். மத்தேயு 15:25 அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவள் இயேசுவை தாவீதின் குமாரனே என்று அழைத்த பொழுது அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார்.
ஒரு பிற இன பெண்ணாக தாவீதின் குமாரன் என்கிற முறையிலே இயேசுவிடம் எதையும் கேட்க அவளுக்கு உரிமை இல்லை. இருந்தாலும் இப்பொழுது அவள் அவரிடத்தில் வந்து அவரை ஆண்டவரே என்று அழைத்து பணிந்து வணங்கி உதவி கேட்கிறாள். இப்பொழுது அவளுக்கு உதவி கிடைக்கும் என்பதை நாம் இங்கே தெளிவாய் பார்க்கலாம். பாருங்கள், மத்தேயு 15:26. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இது மிகவும் கடுமையான வார்த்தைகள் தான் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நிராகரிப்பு நம்மில் பலரை ஓடிப்போக செய்திருக்கும். அல்லது நாம் உடனே கோபத்தோடு திரும்பி நின்று எங்களிடம் நீர் இப்படி பேச முடியாது என்று சொல்லியிருப்போம். ஆனால் அவள் என்ன சொல்கிறாள் பாருங்கள். மத்தேயு 15:27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஒரு செல்வந்தனின் மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை உண்டு பசியாறிய ஒரு ஏழையை பற்றி நாம் ஆண்டவர் சொன்ன கதை ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். அப்பொழுது நாய்கள் வந்து அந்த ஏழையின் புண்களை நக்கின. இஸ்ரவேலர்கள் நாய் என்ற வார்த்தையை பிற இனத்தவர்களை குறிக்க பயன்படுத்தினார்கள். இந்த பெண் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்திருந்ததால் அந்த நிந்தையை, அந்த இழிவை அவள் தாங்கிக் கொள்ள தயாராக இருந்தாள். பாருங்கள், மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நம் ஆண்டவர் இந்த பிற இன பெண்ணின் விசுவாசத்தை கண்டு உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டார். அவர் ஏற்கனவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்கள் சுமையை நீக்குவேன் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது ஒரு கானானிய பெண்ணுக்கும் அவர் அதையே செய்தார். அவளுடைய பதில் அவளிடமிருந்த மாபெரும் விசுவாசத்தை வெளிப்படுத்தியது. அதற்கு நம் ஆண்டவரும் சரியாய் பதில் கொடுத்தார். மத்தேயு 15:29-30 பாருங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேய கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். இயேசு குணமாக்கிய திரளான மக்களை பற்றி மீண்டும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அவர் ஏதோ ஒரு சில இடங்களிலே மட்டும், அதுவும் நிரூபிக்க முடியாத வகையிலே அற்புதங்களை செய்யவில்லை. மாறாக அவர் ஏராளமான அற்புதங்களை செய்ததால் அவர் குணமாக்கும் வல்லமை கொண்டவர் என்பதை யாராலும் மறுக்க முடியவில்லை. பாருங்கள், மத்தேயு 15:31. ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆம், இயேசுவின் செயல்களினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. தொடர்ந்து வாசிக்கிறேன். மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மக்கள் மேலிருந்த கரிசனையை கவனித்தீர்களா? பாருங்கள், மத்தேயு 15:33. அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். இங்கே சொல்லப்பட்டுள்ள செய்தியை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. உண்மையை சொன்னால் இது ஏற்கனவே நடந்த 5000 பேருக்கு உணவளித்த அற்புதத்தின் மறுபதிப்பு போல தோன்றலாம். இது மீண்டும் நடக்கும் ஒரு நிகழ்வாக தெரிவதால் மத்தேயு ஏன் இதை சேர்த்தார் என்று கூட நாம் ஆச்சரியப்படலாம். ஏனென்றால் இது இயேசுவின் மேசியா, அதாவது வாக்களிக்கப்பட்ட ராஜா என்ற உரிமை கோரலுக்கு புதிய பலத்தை சேர்ப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் நாம் இப்பொழுது இருக்கும் பகுதியிலே இயேசு தம்மை மேசியாவாக நிரூபிப்பதை விட மக்கள் அவரை புறக்கணிப்பதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அற்புதம் சீடர்கள் எத்தனை மெதுவாக கற்றுக்கொண்டார்கள் என்பதையும் காட்டுகிறது. அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாகத்தான் 5000 பேர் உணவருந்திய அற்புதத்தை கண்டார்கள். அப்படி இருந்தும் இப்பொழுதும் அவர்கள் அதே பழைய அவிசுவாசமான கேள்வியை எழுப்புகிறார்கள். மீண்டும் அவருடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்று கேட்கிறார்கள். அங்கே இயேசுவின் பதிலை கவனியுங்கள். மத்தேயு 15:34-36 அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள்.
அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். கவனித்தீர்களா? மீண்டும் அவர் அந்த திரளான மக்களுக்கு உணவளித்தார். சீடர்கள் இன்னும் சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் நம்புவதற்கு தயங்கியது உண்மையில் ஒரு வகையான புறக்கணிப்பாகவே கருதப்படுகிறது. அருமையானவர்களே, அவிசுவாசம், அதாவது நம்பிக்கையின்மை என்பது ஒரு பாவமாகும். ரோமர் 14:23 விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று நாம் எச்சரிக்கப்படுகிறோம். அந்த பாரம் என்ன? அதுதான் அவிசுவாசம். அவிசுவாசம் என்பது பாவம். ஒரு உண்மையை நான் இங்கே ஒப்புக்கொள்கிறேன். நான் அவரை இன்னும் அதிகமாக நம்பியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் நம்புவதற்கு தகுதியானவர். நான் அவரை முழுமையாக நம்ப வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னிடம்தான் இருக்கிறது. உங்களிடமும் அதே பிரச்சனை தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்டவராய் இயேசு அந்த திரளான மக்களுக்கு உணவு கொடுத்தார். பாருங்கள், மத்தேயு 15:37-38 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராயிருந்தார்கள். அங்கே 4000 புருஷர்களோடு ஸ்திரீகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் அங்கே குடும்பங்கள் இருந்தன. மீண்டும் ஒரு புருஷனுடன் ஒரு ஸ்திரீயையும் ஒரு பிள்ளையும் சேர்த்து கணக்கிட்டால் மொத்தம் 12,000 பேருக்கு உணவளிக்கப்பட்டிருக்கும். சரி, மத்தேயு 15:39 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். இது கர்த்தருடைய கலிலேய ஊழியத்தின் ஒரு பகுதியாகும். மக்தலா என்பது கலிலேய கடலோரத்தில் உள்ள ஒரு இடமாகும். இன்று அது பாழடைந்து கிடக்கிறது. இயேசுவின் சீடர்கள் அவரோடு இணைந்து முன்னேறவில்லை என்பதை இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. அவர்கள் நம்புவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மிகவும் தாமதிக்கிறார்கள். இது உண்மையில் கர்த்தராகிய இயேசுவின் பணிக்கு ஒரு தடையாக இருந்தது. இந்த நேரத்தில் மத தலைவர்களுடனான உறவு முறிவு நிலையை எட்டியுள்ள நிலையில் இயேசு தம்முடைய சீடர்களாலும் உண்மையான சிக்கலை எதிர்கொள்வது போல தெரிகிறது. அவர்கள் தன்னை சரியாக புரிந்து கொண்டு முன்னேறும் வரை அவர் காத்திருப்பது போல தெரிகிறது. உண்மையை சொல்ல போனால் அவர் உங்கள் மீதும் என் மீதும் கூட மிகுந்த பொறுமையுடன் இருக்கிறார். நம்முடைய பலர் இன்னும் முன்னேற வேண்டியது இருக்கிறது. விசுவாசித்தலிலும் புரிந்து கொள்ளுதலிலேயும் நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். அவிசுவாசம் எனும் பாவத்தை தூக்கி எறிவோம். கடந்த காலங்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தி நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்பதிலே உறுதியாயிருப்போமா? தேவன் நாம் செய்யும் சமய சடங்குகளை பார்க்கிறதில்லை, நம் இருதயத்தின் ஆழத்தையே பார்க்கிறார். நாம் வெளியே பக்தி உள்ளவர்களாக காட்டிக்கொண்டு உள்ளத்தில் கசப்பையும் வஞ்சகத்தையும் பாவத்தையும் வைத்திருப்பது வீணானது. நம் பேச்சும் செயலும் நம் உள்ளத்தின் தூய்மையை பிரதிபலிக்கட்டும். மேலும் அந்த கானானிய பெண்ணை போல சோதனைகள் வரும்பொழுதும் கர்த்தரை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார். நம்முடைய குறைவுகளையும் பலவீனங்களையும் கர்த்தர் அறிவார். அவர் நம்மீது மிகுந்த பொறுமை உள்ளவர். எனவே வெளிவேஷமான மத பழக்க வழக்கங்களை தவிர்த்து உண்மையான விசுவாசத்தோடும் அன்புடனும் அவரை பின்பற்ற இன்னும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சீடர்கள் நீண்ட காலம் உம்மோடு இருந்தும் விசுவாசத்திலே வளராத ஒரு நிலையில் இருந்தது போல எங்களிலே யார் யார் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்திலே வளரக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிற இனத்து பெண்ணை போல நாங்கள் உம்மை தேடி வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற விசுவாசத்தை தாரும். இன்றைக்கும் நம்பிக்கையோடு இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து அவருடைய தேவைகளை முற்றிலுமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். இரண்டாம் முறை அப்பம் கொண்டு அற்புதம் செய்யும்போது எத்தனை அப்பங்களும் மீன்களும் இருந்தன? இரண்டாம் முறை அப்பம் கொண்டு அற்புதம் செய்யும்போது எத்தனை அப்பங்களும் மீன்களும் இருந்தன? ஆப்ஷன் ஏ 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும். ஆப்ஷன் பி 5 அப்பங்களும்
2 மீன்களும். ஆப்ஷன் சி 7 அப்பங்களும் 5 மீன்களும். யூதரின் ராஜாவாம் ஆண்டவர் உங்களோடு இந்த நாளை நிகழ்ச்சியின் மூலம் பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். தேவன் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறார் என்பது எத்தனை உண்மை! இருதயம் சுத்தம் இல்லாமல் எத்தனை மத சடங்காச்சாரங்களை செய்தாலும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. உங்கள் இருதய நிலையை குறித்து கவனமாயிருங்கள். மாயக்காரரே என்று அழைக்கப்படாதவாறு நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். யோபு 8:21.